சிலுவை பாதை முன்னுரை. பாவிகள் நம் பாவ சுவடுகளை தேர்ந்தெடுக்க பரமன் பயன்படுத்திய கிருமிநாசினி இரத்தம். தன் சொந்த இரத்தம் கழுவப்பட்ட நமக்கு வாழ்வு, கழுவிய அவருக்கோ அந்தோ சிலுவை சாவு. 2000 ஆண்டுகளுக்கு முன் பாவ சேற்றில் ஊறி கடந்த நம் மனித இனத்தை மீட்டெடுக்க இறைவனே மனிதனாய் உருவெடுத்து மாசற்ற மரியின் மகனாய் பிறந்தார் இவ்வுலகில். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதர் போல் வாழ்ந்தார். பாவிகள் நம்மை மாற்ற பலவித புதுமைகளையும் புண்ணிய வார்த்தைகளையும் வெளிப்படுத்தி தன் வார்த்தைகளை வாழ்ந்து காட்டி நாம் புண்ணியர்களாய் வாழ உதவி செய்தார். செய்த உதவிகளை அனுபவித்துவிட்ட நாம் அவருக்கு என்ன கொடுத்தோம்? பணமா, பொருளா, இல்லை நம் உயிரையா? ஒன்றும் இல்லை. அவரை நன்கு அனுபவித்த நமக்கு வாழ்வு, அவருக்கோ அந்தோ சிலுவை சாவு. நாம் உதவி செய்வோருக்கு உபத்திரம் செய்யும் நம் மனித புத்தியை காண்பித்து விட்டோம். ஆனால் அவர் உபத்திரம் செய்தவர்களை உளமாற மன்னித்து தன் தெய்வீக தன்மையை காட்டிவிட்டார். மனித இனமே, உண்மையில் சிலுவையில் அறையப்பட வேண்டியது யார்? நாமா, இயேசுவா? மனசாட்சியிடம் கேட்டுப்பார், விடை கிடைக்கும். இறைமகன் பயணித்த கல்வாரி பாதை மலர்களால் நிரப்பப்பட்டது என்று எண்ணுகிறாயோ? சென்று பார், மலர்களா முட்களா என்று உனக்கே தெரியும். இந்த பயணம் ஒரு இன்ப பயணம் அல்ல, மாறாக துன்ப பயணம். சிரித்து கொண்டு செல்லும் பயணம் அல்ல, மாறாக சிந்தித்து கொண்டு செல்லும் பயணம். இது கற்களும் முட்களும் நிறைந்த கரடு முரடான பயணம். நாம் பண்ணின பாவங்களுக்கு பரிகார பயணமா? ஆம், இதுதான் சிலுவை பயணம். பாவமே செய்யாத பரமன் தயாராகிவிட்டார் சுமைகளோடு பயணிக்க. பாவம் மட்டுமே செய்த நாம் தயாரா அதை சுமைகளோடு பயணிக்க? பரமன் இயேசுவுக்கு பழக்கமாகிவிட்டது சுமந்து சுமந்து. பாமரன் உனக்கு இது முதல் தடவைதான். முடியுமா அவர் பின் தொடர? முடிந்தால் அவர் பின் செல், இல்லையென்றால் முயற்சி செய். புறப்படுவோமா? எனக்காக பழியேற்றீரோ, நீதியிலே தவறாக நான் நிலைக்கவோ. எனக்காக பழியேற்றீரோ, நீதியிலே தவறாக நான் நிலைக்கவோ. இயேசுவே, நீயாக நான் மாறவோ. இயேசுவே, நீயாக நான் மாறவோ. முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேன்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உயிர் அளித்தவனுக்கே உயிரை எடுக்க ஒரு தீர்ப்பு. சாக்கடையில் கிடந்தவனை நல் சாலையில் ஏற்றியவனுக்கு பரிசு சவுக்கடி 40க்கு 1 குறைய. உமிழ்நீரால் குணமாக்கியவருக்கு கிடைத்த சிறப்பு பரிசு உமிழ்நீர் குளியல். சீரழிந்து கிடந்தவனை சீர்படுத்தியவருக்கு கிடைத்த மகுடம் முள்முடி. செங்கோலோ சிலுவை மரம். நன்மை மட்டுமே செய்தவருக்கு நல்ல தீர்ப்பு சிலுவை சாவு. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். என்ன கொடுமை இது! அன்றும் இதுதான், இன்றும் அதுதான். சற்று வித்தியாசமாக நீயும் நானும் எப்படி? தீர்ப்பு பெற்றவரா, இல்லை தீர்ப்பு கொடுத்தவரா? சிந்திப்போமா? ஜெபம். எங்களுக்காக தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, நன்மை மட்டுமே செய்த உமக்கு நன்றி மறந்தவர்களாய் நாங்கள் தீர்ப்பிட்டோமே, அதற்காக மனம் வருந்துகிறோம். இனியாவது செய் நன்றி மறவாது பிறர்க்கு நன்மை செய்ய எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். எனக்காக மரம் சுமந்தீரோ, அயலாரின் சுமையெல்லாம் உவந்தேற்கவோ. எனக்காக மரம் சுமந்தீரோ, அயலாரின் சுமையெல்லாம் உவந்தேற்கவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. இரண்டாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேன்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதனின் பாவ மூட்டைகள் மாபரன் மீது சுமத்தப்படுகிறது பாரச் சிலுவையாய். இதோ உண்மை பேசியவருக்கு இறுதி ஊர்வலம் ஆரம்பம். சிறு பிள்ளைகள் ஏறி விளையாடிய தோளில் சிலுவை மரம். இறை திட்டத்தை முழுமையாக்க மனதிடம் கொண்டவராய் முன் செல்லும் மனிதர் வாங்கி உண்ட வயிறுகளெல்லாம் வழிதோறும் பார்க்கிறது வேடிக்கை. வழி நெடுக துணி விரித்தவர்களெல்லாம் வழியின்றி நிற்கிறார்கள் நெடுமரங்களாய். கூடவே இருந்தவர்கள் கூக்குரலிட்டு கத்தினாலும் கேட்காதவர்களாய் வெகு தொலைவில். சுமக்க தகுதியில்லை, சுமக்கிறார் பரமன். சுமக்க வேண்டும், ஆனால் சுமக்க மறுக்கின்றோம் நீயும் நானும். சிந்திப்போமா? ஜெபம். எங்களுக்காக பாரச் சிலுவை சுமந்த இயேசுவே, எங்களின் சுயநலத்திற்கு உம்மை பலியாக்கி விட்டதை நினைத்து மனம் அருந்துகிறோம். இனியாவது எங்கள் பாரங்களை பிறர் மேல் சுமத்தாமல் நாங்களே சுமந்து செல்ல வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். எனக்காக நடை தளர்ந்தீரோ, ஆசையிலே வீழாமல் நான் நடக்கவோ. எனக்காக நடை தளர்ந்தீரோ, ஆசையிலே வீழாமல் நான் நடக்கவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேன்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதல் எடுப்பே முடியவில்லை. முள்முடி மன்னனுக்கு விழுகிறார் கீழே. பதம் பார்க்கும் கற்கள் ஒரு புறம், புயமழுத்தும் பாரச் சிலுவை ஒரு புறம். பாரம் பலமிழுக்க செய்துவிட்டது. நிலை தளர்ந்து விழுகிறார் ஈசன். மறை கழன்று அடிக்கிறார்கள் நீசர்கள். தரையும் தலையும் அழுத்தமாய் முத்தமிட கொப்பளித்து வரும் குருதிகள் முள்முடியால் முடக்குவாத முற்றவனை குணப்படுத்தியவர் இன்று முடங்கி கிடக்கிறார் எழ முடியாமல். இறை திட்டம் பாதி கட்டத்தில் முடியக்கூடாது என்று பலம் திரட்டி எழுகிறார் மீண்டும் நடக்க. வேடிக்கையே வாடிக்கையான வரிசையில் நிற்கிறது வழக்கம் போல மக்கள் கூட்டம். விழுந்தாலும் எழ நினைக்கிறார் இயேசு. நம்மால் முடியுமா விழ வைப்பதை தவிர? சிந்திப்போமா? அன்பு இயேசுவே, என் பாவங்களால் உம்மை கீழே விழ வைத்ததற்காக மனம் வருந்துகிறேன். இனியாவது எவரையும் விழ வைக்காது நற்செயல் புரியும் கருவியாக மாறிட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள்
இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எனக்காக தாயை கண்டீரோ, அன்னையின் தாழ்ச்சியினை நான் கொள்ளவோ. எனக்காக தாயை கண்டீரோ, அன்னையின் தாழ்ச்சியினை நான் கொள்ளவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேயென்றால் அச்சஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான்காம் நிலை. தாயின் ஆறுதல், சேயின் தேறுதல். வலியினால் விழி பிதுங்கியவரை வழியில் சந்திக்கிறார் பரமனின் அன்னை. மகனின் நிலை கண்டு மனம் பதறுகிறார், ஆறுதல் கூறுகிறார். மகனே, 10 மாதம் சுமந்தது நீ பாரத் சிலுவை சுமக்கத்தானா? இல்லை, தச்சனால் வளர்க்கப்பட்டதால் மரம் சுமக்க ஆசையோ? பாவம் தவிர வேறு அறியாத இவர்களுக்கு பாவமே அறியாத நீயா சுமக்கிறாய்? பார்க்க முடியவில்லை. பற்றி எரிகிறது என் மனமும் வயிறும். இருப்பினும் தளர்ந்து விடாதே. தந்தையின் திட்டம் முடிவுறும் நேரம் முடங்கி விடாதே. முன்செல், முடியும் உன்னால். அன்னையின் ஆறுதலை தேறுதலாக்கி அடி நகர்கிறார் நம் அன்பர் இயேசு. அன்னையர்களே, பார்த்தீர்களா அன்பின் உச்சகட்டத்தை? முன் அனுப்ப முடியுமா உங்கள் பிள்ளைகளை அன்னையின் அதே வார்த்தைகளை கூறி? பிள்ளைகளே, நீங்கள் தான் தயாரா உங்கள் அன்னையரின் வார்த்தைகளை மதிக்க, பின்பற்ற, முன் செல்ல? சிந்திப்போமா? ஜெபம். அன்னையின் ஆறுதல் பெற்ற அன்பு இயேசுவே, நீர் பெற்ற அதே ஆறுதலை நாங்களும் எங்களுடைய துன்ப நேரங்களில் பெற்றிட, அன்னையர்களின் அன்பினை முழுமையாக உணர்ந்திட நல் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எனக்காக கரம் கோர்த்தீரோ, மற்றவரின் தேவையிலே துணை நிற்கவோ. எனக்காக கரம் கோர்த்தீரோ, மற்றவரின் தேவையிலே துணை நிற்கவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேயென்றால் அச்சஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சேற்றில் முளைத்த செந்தாமரையாய் சிரேன் ஊர் சீமோன். வேடிக்கை பார்த்த என்னை வெடுக்கென இழுத்தனர் படை வீரர்கள். பயந்தே போனேன் ஒரு கணம், நம்மையுமா என்று. தூக்க முடியாமல் தூக்கி வரும் தூயவனிடம் என்னை நெருக்கி சிலுவையின் பாதி பங்கை என்மேல் ஏற்றினர். ஐயோ, என்னே வலி! முடியவில்லை என்னால் பாதி சுமக்கவே. பாவம், இந்த மனிதன் பாரச் சிலுவையை எப்படித்தான் சுமந்தாரோ? இருப்பினும் எனக்குள் ஒரு மகிழ்ச்சி, வாழ்க்கையில் முதலில் செய்யும் உருப்படியான உதவி என்று. முடிந்தவரை நானும் தாங்கியவாறே முன் சென்றேன். மனிதா, உதவி என்பதை ஏட்டில் படித்து மறந்துவிட்டு உபத்திரவம் என்பதை மட்டும் உள்வாங்கி நாள்தோறும் செய்கிறோமே என்று மாறப்போகிறோம். சிரேன் ஊர் சீமோனாய் பிறர்க்கு உதவி செய்ய சிந்திப்போமா? ஜெபம். அன்பு இயேசுவே, உதவி தேடி வருவோரை உதறிவிட்டு உபத்திரவம் நினைத்த தருணங்களை நினைந்து
மனம் வருந்துகிறோம். இனியாவது சிரேன் ஊர் சீமோனைப் போல பலன் எதிர்பாராது உதவி செய்திட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எனக்காக முகம் பதித்தீரோ, அச்சத்தினை விலக்கியதிடம் சேர்க்கவோ. எனக்காக முகம் பதித்தீரோ, அச்சத்தினை விலக்கியதிடம் சேர்க்கவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. எனக்காக நிலம் வீழ்ந்தீரோ, பாவத்திலே தொடராது நான் திருந்தவோ. எனக்காக நிலம் வீழ்ந்தீரோ, பாவத்திலே தொடராது நான் திருந்தவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேன்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறாம் நிலை. வெள்ளை துணியுடன் வெரோனிகா. அன்பிற்கு அணை போட முடியுமா? அதான் அடித்து கொண்டு வருகிறது ஒரு சுனாமி. வெரோனிகா என்ற பெயரில் எச்சரிக்கை கொடியை தகர்த்து எறிந்துவிட்டு அமைதி கொடியை கையிலேந்தி ஆராய் ஓடும் தம் அன்பனின் செந்நீர் முகத்தை துடைக்க நினைக்க, ஐயகோ என்ன இது, பதிந்து விட்டதே பரமனின் முகம் என்று பதறி அழுகிறாள் பாசமலர் வெரோனிகா. பெண்ணடிமை காலத்தில் இப்படியும் ஒரு பெண்ணா? இவள் யார்? எங்கிருந்து வந்தது இத்தனை துணிவு? நவீன காலத்து நங்கைகளே, உங்களில் யார்தான் வெரோனிகா? ஆண்களே, அந்த நங்கைக்கு இருந்த தைரியம் உங்களுக்குத்தான் இருக்கிறதா? சிந்திப்போமா? ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் வாழும் இடங்களில் எத்தனையோ துன்பப்படும் உள்ளங்கள் இருந்தாலும் ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லாது கண்டு கொள்ளாமல் இருந்த அனைத்து தருணங்களை நினைத்து மனம் வருந்துகின்றோம். இனியாவது வீரமங்கை வெரோனிகா போல நாங்களும் பிறரின் துயர் துடைக்க நல்வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். எனக்காக நிலம் வீழ்ந்தீரோ, பாவத்திலே தொடராது நான் திருந்தவோ. எனக்காக நிலம் வீழ்ந்தீரோ, பாவத்திலே தொடராது நான் திருந்தவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேன்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாரம் படுக்க வைத்து விட்டது இரண்டாம் முறையாய்.
சுமையின் அழுத்தம், இமைகளின் நெருக்கம், கரங்களோ தயக்கம், கால்களோ நடுக்கம். உரசிவிட்டார் தாய் மண்ணை உணர்ச்சியின்றி 2ஆம் முறையாய். இப்பொழுதாவது இரக்கமுண்டா படை வீரர்களுக்கு? இல்லை, இல்லவே இல்லை. சவுக்குகள் விளையாடுகிறது, சதைகள் பீத்து கொண்டு வரும் அளவுக்கு. சரீர வலி பொறுக்காமல் சத்தமிடுகிறார் ஐயோ என்று. சவுக்கடிகளை குறைத்து கொள்ள சாய்ந்த உடலை நிறுத்த முயற்சிக்கிறார், முன்குறித்த திட்டத்தை முழுமையாக்க. மானிடா, ஒரு முறை விழுந்தாலே ஒடுங்கி விழும் நமக்கு மறுமுறை விழத்தான் மனம் வருமா? இல்லை விழுந்தால் எழத்தான் முயற்சிப்போமா? சிந்தித்துப்பார். ஜெபம். அன்பு இயேசுவே, சாதாரணமாக தடுக்கி விழுந்தாலே எழ சங்கடப்படும் எங்களுக்கு உமது முயற்சியும் எழுச்சியும் ஒரு பாடமாக அமைய வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மொழி உரைத்தீரோ, அறிந்து செய்த பிழைகளுக்காய் நான் வருந்தவோ. எனக்காக மொழி உரைத்தீரோ, அறிந்து செய்த பிழைகளுக்காய் நான் வருந்தவோ. இயேசுவே, நீயாக நான் மாறவோ. இயேசுவே, நீயாக நான் மாறவோ. 8ஆம் நிலை. இயேசு அழும் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேயென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 8ஆம் நிலை. ஆறுதல் கூற வந்தவர்களுக்கே ஆறுதல். வேடிக்கை கூட்டத்திலும் பெண் வேங்கைகள் சிலர். என்ன ஆச்சரியம்! ஓ, இவர்கள்தான் செய்நன்றி மறவாதவர்களோ? அதனால்தான் ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறார்களோ? ஆனால் ஒரு முரண்பாடு அங்கே. ஆறுதல் சொல்ல வந்தவர்களுக்கே ஆறுதல் அளிக்கிறார் அன்பர் இயேசு. அழுதது போதும் எனக்காக. அழுவீர்களா? உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. பச்சை மரமே சாய்க்கப்பட்டு விட்டது, பட்ட மரத்தின் கதி என்னவோ? மனித குலமே, நன்றியுள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள் நம்மிலும். ஆனால் இன்று இருக்கிறோமா? சிந்திப்போம். ஜெபம். ஆறுதலாம் இறைவா, நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து உமக்கு ஆறுதலாவது கூறலாமே என்று முன் வந்தார்கள் எருசலேம் பெண்கள். ஆனால் நாங்கள் நீர் செய்த நன்மைகளை மறந்தவர்களாய், நன்றி கெட்டவர்களாய் இருக்கின்றோம். அதற்காக மனம் வருந்துகின்றோம். மனம் மாற உம் அருள் வேண்டுகிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். எனக்காக நீலம் சாய்ந்தீரோ, பாவத்தின் சேற்றி நின்று நான் மீளவோ. எனக்காக நீலம் சாய்ந்தீரோ, பாவத்தின் சேற்றி நின்று நான் மீளவோ. இயேசுவே, நீயாக நான் மாறவோ. இயேசுவே, நீயாக நான் மாறவோ. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேயென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். குறையாத சுமைகள் குஞ்சிய உடல் விழுகிறது 3ஆம் முறையாய். இறை திட்டம் நிறைவேற்ற
திக்கு முக்காடி சென்றவர்க்கு திடீர் சறுக்கல். சரீரம் சரிந்து விட்டது 3ஆம் முறையாய். தாய் மண்ணின் முத்தம் தடித்த முட்களை அழுத்த தலைவனின் மூளை பதம் பார்க்கப்படுகிறது. கிழிந்த உடல்கள் சூடான தரையில் ஒட்டிக்கொள்ள சுருக்கென்று சுருண்டு விட்டார் சுமை தாங்கி. காலம் கூடி வரவே கடவுளின் திட்டத்தை நிறைவாக்க இரத்த கண்ணீருடன் மெல்ல எழுகிறார் சொல்ல முடியாமல். யாருக்கு வரும் இந்த தைரியம்? சிறு துன்பம் வந்தாலே நொடிந்து விடும் நாம் தொடர்ந்து வரும் வீழ்ச்சியில் எழவா போகிறோம் அந்த சிலுவை மனிதன் போல? சிந்தித்துப்பார். ஜெபம். விடாமுயற்சியின் வித்தகரே எம் இறைவா, இறை திட்டத்தை முழுமையாக்க 3 முறை விழுந்தாலும் எழுந்து சென்ற உம் விடாமுயற்சியை நினைத்து வியக்கிறேன். துன்பம் என்றாலே துவண்டுவிடும் எங்களுக்கு உமது விடாமுயற்சி ஒரு நல்ல பாடமாக அமைய வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். எனக்காக உடை களைந்தீரோ, அகந்தையின் ஆணவத்தை நான் விலக்கவோ. எனக்காக உடை களைந்தீரோ, அகந்தையின் ஆணவத்தை நான் விலக்கவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடையை கலைக்கிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேன்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவமானத்தின் உச்சகட்டம் நிர்வாணம். ஏற்றுக்கொள்கிறார் இயேசு. கடும் வெயிலில் தத்தி தத்தி கல்வாரி வந்தவரை சிலுவையை இறக்கிவிட்டு சிறு மனிதாபிமானமும் இன்றி சிவந்த உடலில் ஒட்டியிருந்த சிவப்பு துணியை, மானத்தை காத்த மறைப்பு துணியை உரிந்து விட்டார்கள். என்ன கொடுமை! மேலாடை கொடுக்க சொன்னவர்க்கே சிறு நூலாடை கூட இல்லை. இருப்பினும் தாங்கிக் கொண்டார் அவமானத்தை. அன்றைய நிர்வாணம் பெரும் அவமானம். இன்றைய நிர்வாணம் தரும் வருமானம். கைக்குட்டையை ஆடைக்குள் வைத்த காலம் போய் கைக்குட்டையே ஆடையாய் மாறிய காலம் வந்துவிட்டது. எந்த காலத்தில் நாம் நிர்வாணம் என்பது உடல் ஆடையில் மட்டும்தானா? உனது சுயநலத்திற்காக பிறரின் அமைதி எனும் ஆடையை பிடுங்கிக் கொண்டாயே, இதுவும் தானே நிர்வாணம்? 6 அறிவு ஜீவி அம்மனமாய் வீதியில் நிற்க 4 அறிவு ஜீவிக்கு நயமான சில்கு உடை நடுவீட்டில். என்ன கொடுமை! எங்கே நீதி? 2 இருந்தால் 1 கொடு. இது பிறர் நல வார்த்தை. 2 இருந்தாலும் இல்லை என்று சொல். இது சுயநல வார்த்தை. இவற்றில் உனது வார்த்தை எப்படி? சிந்திப்பாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, ஆடை அளிக்க முன்வந்த உம்மையே நிர்வாணப்படுத்தி நிந்தித்த எங்களின் இழிநிலையை நினைத்து மனம் வருந்துகிறோம். இனியாவது நாங்கள் பிறரை அவர்களின் அமைதி என்னும் ஆடையை உரிந்து அவமானப்படுத்தாமல் அன்பு என்னும் ஆடையை போர்த்தி பிறர் நலம் பேண வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எனக்காக காயம் கொண்டீரோ, மானிடர்த்தம் காயத்திற்கு மருந்தாகவோ. எனக்காக காயம் கொண்டீரோ, மானிடர்த்தம் காயத்திற்கு மருந்தாகவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ.
சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேயென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பச்சை மரத்தில் பதிக்கப்படுகிறது பயங்கரமான ஆணிகள். சிவந்த குருசினை சீராக படுக்க வைத்து நிர்வாணமாய் நின்றவரை நிரந்தரமாய் படுக்க வைக்கும் நோக்கில் சிலுவையில் சேர்த்து வைத்த வலுக்கொண்ட சுத்தியலும் ஆணிகளும் வலுவற்ற மனிதரின் கை கால்களில் குழிப்பறித்து விளையாட ஊற்றெடுக்கிறது குருதிகள் பல. அந்தோ மனிதா, அலறுகிறார் வலி தாங்க முடியாமல். தேவையா இவருக்கு? குத்தப்பட வேண்டியது யார்? நீயும் நானும் தானே. அன்று பெருத்த ஆணிகள் குத்தின, இன்று வார்த்தை ஆணிகள் குத்துகின்றன. அன்றும் இன்றும் குத்தப்படுவது அடுத்தவர்கள்தான். அப்படியானால் குத்துவது யார்? கண்டுபிடி. துப்பு வேண்டுமானால் முக கண்ணாடியின் முன் போய் நின்று பார், விடை கிடைக்கும். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்று கூறிய ஆணிகளால் உம்மை குத்திய நாங்கள் இன்று எங்கள் தீய வார்த்தைகளால் பலரை குத்தி கொண்டிருக்கிறோமே. இதற்காக மனம் வருந்துகிறோம். இனிமேலாவது எங்கள் வார்த்தைகள் பிறரை குத்தும் ஆணிகளாக இல்லாமல் நல் மருந்தாய் அமைந்திட அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். எனக்காக உயிரீந்தீரோ, இறைவனின் உறவினிலே என்னை சேர்க்கவோ. எனக்காக உயிரீந்தீரோ, இறைவனின் உறவினிலே என்னை சேர்க்கவோ. இயேசுவே, நீயாக நான் மாறவோ. இயேசுவே, நீயாக நான் மாறவோ. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேயென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விதை மடிந்துவிட்டது விருட்சமாவதற்கு. குற்றமற்ற மனிதர் குருசினிலே குருதி சிந்தி தொங்குகிறார். தொடங்கிய பணியை முடித்து வைக்க படைப்புகளுக்கே பொறுக்கவில்லை பரமன் படும் வேதனை. கதிரவன் ஒளி இழந்து விட்டான் நண்பகலில். இடியும் மின்னலும் அலறுகின்றன. இறைமகனுக்காய் இந்நிலை என்று திருப்பிடத் திரையே இரண்டாக கிழிந்துவிட்டது. மறைப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை என்று கரியவனின் ஆட்டம் களைகட்ட தொடங்கிவிட்டது. பாவம் தூய மனிதன் கடைசி மூச்சினை பிடித்து கொண்டவராய் கடவுளே கைவிட்டாயே என்று கதறுகிறார் மனித வலுவின்மையால். இந்நிலையிலும் கூட திருந்தா திருடனின் ஏச்சினை ஏற்றுக்கொண்டு திருந்திய கள்வனுக்கு விண்வாழ்வு அளிக்கிறார். தன் நிலைக்கு காரணமானவர்களை தயை கூர்ந்து மன்னிக்கிறார். அப்பப்பா, மரண வேளையிலும் மன்னிக்கும் மனமா? எவருக்கு வரும் இந்த துணிச்சல் நிறைந்த மனது? வாழ்வு தரும் தண்ணீருக்கே வறண்ட நிலை. வாய்விட்டு கேட்டு விட்டார் தண்ணீர் என்று. வழங்கினார்கள் புளித்த காடியை புத்தி கெட்ட கயவர்கள். இனியும் தாங்காது என எண்ணி இறைவன் கொடுத்த ஆவியை இறைவனிடமே கொடுத்து விட்டார். தந்தையே, உம் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று. நண்பா, உனக்காக என்னை இழந்தேன். எனக்காக நீ எதை இழப்பாய்? பொன்னா பொருளா? இரண்டும் வேண்டாம், உன்னை இழ, அது போதும் எனக்கு. இழந்தேனே, இழப்பாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் பாவங்களால் உம்மை கொன்றதற்காக மனம் வருந்துகிறோம். இழப்பதில்தான் நிறைவு உண்டு என்று நீர் வாழ்ந்து காட்டிய வழியில் நாங்களும் வாழ எங்களையே இழக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம்.
மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எனக்காக மடி சாய்ந்தீரோ, அடுத்தவர் தம் துயரினிலே பங்கேற்கவோ. எனக்காக மடி சாய்ந்தீரோ, அடுத்தவர் தம் துயரினிலே பங்கேற்கவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை மரியின் மடியில் வைக்கிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேயென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயின் மடிதான் உலகம். குருதியும் நீரும் பீறிட்டு வந்த உடல் இறக்கி வைக்கப்படுகிறது இறை அன்னையின் மடியில். உயிரோடு மடியில் விளையாடிய குழந்தையை உயிரற்ற நிலையில் மடியில் சுமக்கும்போது எந்த தாய்க்கு தான் வராது கண்ணீர்? வந்தது இந்த அன்னைக்கும். ஆனால் இது அல்லல் கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர். தான் கொடுத்த தாய்ப்பாலை தன் மகன் இத்தரணிக்கே இரத்தமாய் தந்து விட்டதை எண்ணி அக்களிப்பு அடைகிறாள். அளித்த பால் வீணாகவில்லை என்று. கருவறையில் இருந்து கல்லறை வரை பல வியாகுலங்கள் அனுபவித்தாலும் விட்டுவிடவில்லை இறை திட்டத்தை. மாறாக தாயும் சேர்ந்து முடித்து வைக்கின்றனர் முழுமையாக. இந்த தாய் ஆண்டவரின் அடிமை என்று அவரின் வார்த்தைகளை உள்வாங்கியவளாய் இருந்ததால்தான் இன்று அனைவருக்கும் தாய். இளைஞனே, என் அன்னை ஊட்டிய பால் எனக்கு வீரத்தை தந்தது, விடாமுயற்சியை கற்றுத்தந்தது, துன்பத்தை துணிவுடன் தும்சம் செய்ய சக்தி கொடுத்தது, இறுதியில் வெற்றியும் தந்தது. உனக்கும் ஒரு தாய்தானே பாலூட்டினாள். கற்றுக்கொண்டாயா வீரத்தை, விடாமுயற்சியை, துன்பத்தை எதிர்கொள்ளும் சக்தியை, என்னை போல வெற்றி பெறுவதற்கு? எங்கோ ஒரு குரல், இயேசுவே உண்மையான இறைமகன், நல்ல மனிதன், கேட்டுவிட்டால் என் அன்னை அகமகிழ்கிறாள். சும்மாவா சொன்னார்கள்? ஈன்ற பொழுதினும் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். தம்பி, என் அன்னையை கேட்க வைத்து விட்டேன் நான் சான்றோன் என்று. உன் அன்னையை கேட்க செய்தாயா அதே வார்த்தையில்? என்று கேட்கப் போகிறாள் உன் அன்னை நீ சான்றோன் என்று. ஜெபம். அன்பு இயேசுவே, தாய் ஊட்டிய பாலுக்கு அதன் பலனை நீர் பெற்று தந்து விட்டீர். ஆனால் நாங்கள் என்று பலன் தரப்போகிறோம் எங்கள் தாய் ஊட்டிய பாலுக்கு? வரம் தாரும் இயேசுவே. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். எனக்காக நீலம் புதைந்தீரோ, நூறெனவே பலனளித்து நான் வளரவோ. எனக்காக நீலம் புதைந்தீரோ, நூறெனவே பலனளித்து நான் வளரவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. இயேசுவே நீயாக நான். 14ஆம் நிலை. இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேயென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 6 அடி நிலம் கூட சொந்தமில்லை, அடக்கம் செய்கிறார்கள் அடுத்தவர் கல்லறையில். அன்னையின் மடியில் அன்புடன் அமர்த்தப்பட்டவர் கீழ்நோக்கி இறக்கப்படுகிறார் இறுதி சடங்கிற்காக. பிறப்பிலும் சரி இறப்பிலும் சரி எல்லாமே இரவல்தான். வானத்து பறவைகளுக்கு வாழிடம் உண்டு, தந்திர நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட சொந்த இடமில்லை. நிறைவேறிவிட்டது இந்த வார்த்தைகள்.
இறை திட்டத்தை முடித்துவிட்டு திருப்தியாக உறங்குகிறார் அந்த மனிதன். ஆனால் திட்டமே தெரியாமல் தினமும் உணவுண்டு திருப்தியாக உறங்குகிறான் இன்றைய இந்த மனிதன். இவர்களில் நீயும் நானும் எந்த மனிதன்? விடை தேடுவோமா? ஜெபம். அன்பு இயேசுவே, இறை திட்டத்தை அறிந்து அதை முழுமையாய் நிறைவேற்றிய உம்மை எண்ணி வியக்கிறேன். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் இறை திட்டத்தை அறிந்து செயலாற்ற முழுமையாக்க நல் ஆற்றலை தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.